ஹாய்! எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நார்மலா இப்போ இந்த மாரி ப்ளவுஸ் இருக்குன்னா, நெறைய பேருக்கு வந்து ஹிப்ல வந்து இடுப்புல வந்து கொஞ்சம் லூஸா இருக்கும். ஸோ, அதனால நார்மலாவே ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது, அ டெய்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அடிஷ்னலா இங்க ஒரு இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஹூக் லாக் ஒண்ணு அடிஷ்னலா ஒண்ணு போட்டு தருவாங்க. ஸோ, இது இன்கேஸ் இல்ல அப்படின்னாலும், இல்ல இது இருந்துமே இன்னும் கொஞ்சம் லூஸா இருக்கு. நமக்கு இன்னொன்னு அடிஷ்னலா இருந்தா நல்லாருக்கும். ஆர் வேற ஏதாவது ட்ரெஸ்ல, இல்ல புதுசா நீங்க தைக்கிற ப்ளவுஸ்ல அந்த மாரி எதுக்காவது உங்களுக்கு தேவைப்படும்போது, இந்த மாதிரி ஏதாவது தேவைப்படும்போது, ஸோ இது ரொம்ப கிரிட்டிக்கலா இல்லாம ரொம்ப சிம்பிளா, ரொம்ப ஈஸியா ஒரு மெத்தட்ல எப்படி போடலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஸோ அதுக்கு என்ன தேவைன்னா, ஒரு நீடில் அண்ட் நீடில்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு த்ரெட்டு. ஸோ சேம் கலர் நான் எடுக்கல. ஏன்னா, உங்களுக்கு சேம் கலர் போடும்போது, ஸோ அதில விசிபிளா உங்களுக்கு தெரியாதுன்றதுனால நான் வேற கலர் நூல் எடுத்திருக்கேன். ப்ளஸ் அந்த நூல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 லேயர்ஸா போட்டுக்கோங்க. சிங்கிளா போட்டிங்கன்னா அது ரொம்ப திக்கா இருக்காது பார்க்க. ஸ்ட்ராங்கா இருக்காது. ஸோ நான் அதனால இத 4 லேயர்ஸா போட்டிருக்கேன். உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த மாரி போட்டு ஆல்ரெடி ஒரு நூல் கோர்த்து வச்சுட்டேன். ஸோ இந்த நூல் எடுத்துட்டு ஜஸ்ட்டு எப்படின்னு நான் கடகடன்னு பார்த்துரலாம் சிம்பிளா. ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, எந்த இடம் வேணுமோ அந்த இடத்துல மார்க் பண்ணிட்டு, ஸோ இங்க அடியில இருந்து கீழ் பக்கம் இருந்து நீடில வெளியில எடுங்க. தெரியுதா? கீழ் பக்கம் இருந்து நீடில வெளிய எடுங்க. எடுத்துட்டு, ஸோ எந்த அளவுக்கு வேணுமோ, இங்க பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு வேணுமோ, ஸோ அங்கருந்து திரும்பி உள்ள விட்டுட்டு, ஸோ பேக் சைடு நீடில் வரக்கூடாது, ஊசி வரக்கூடாது. பின்னாடி ஊசி வரக்கூடாது. இந்த லைனிங் உள்ளவே விட்டுட்டு, திரும்பி எங்க ஆரம்பிச்சோமோ அந்த இடத்துக்கே திரும்பி நீடில் எடுத்துட்டு வந்துருங்க. எடுத்துட்டு வந்துட்டு, இப்படி தான் இருக்கும். ஸோ நீடில் ஃபுல்லா வெளிய எடுக்க வேண்டாம். ஒரு 1/2 நீடில் உள்ளவே இருக்கட்டும். 1/2 நீடில் மட்டும் வெளிய வந்தா போதும். ஸோ இப்ப இங்க என்ன பண்ண போறீங்கன்னா, நார்மலா பூ கட்டுவோம்ல, இப்படி எடுத்து, இந்த மாதிரி எடுத்து ஒரு லாக்கு போட்டுருங்க. ஜஸ்ட் பூ கட்டுற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ, ஒரு அவுட்புட் தெரியுதா? அந்த மாதிரி, இந்த மாதிரி எவ்வளோ தூரம் வேணுமோ, அந்த மாதிரி ஸ்பீடா கடகட போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் போட்டுக்கலாம். ஸோ எனக்கு போதும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், இதோட வேலையே அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா, ஸோ இதோட அவுட்புட் வந்து இப்படி தான் இருக்கும். தெரியுதா? இப்படி தான் இருக்கும். ஸோ இன்னொரு லேயர் திக்கா வேணும்னாலும் நீங்கள் நூல் போட்டுக்கலாம். பட் எனக்கு இது போதும். அடுத்தது என்ன பண்ணணும்னா, இந்த போட்டது மேலே நீங்கள் அழுத்தி பிடிச்சிட்டு, இந்த நீடில இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே எடுக்கலாம். ஸோ ஃப்ரீயாக வந்துடும். இங்கே பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நீடில் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி வெளியில் எடுத்தீங்கன்னா, அவ்வளோதான். நீடில் வெளில வந்துருச்சு. வந்ததுக்கப்புறமா இந்த நூலை பேலன்ஸ் இருக்கிற நூலை ஃபுல்லாக எடுத்துடலாம். கடைசி வரைக்கும் இழுத்துட்டேன். இழுத்துட்டு அப்படியே கீழ்ப்பக்கம் இழுத்துருங்க. இருக்கிற நூலை மிச்ச நூலையும் எடுத்துட்டிங்கன்னா, இப்போ பாருங்கள், நம்ம போட்ட அந்த ஆக்சுவலாக டெய்லர் போட்டதை விட நம்ம போட்டது இன்னும் அழகாகவே இருக்குது. ஸோ இதை எடுத்து திரும்பி இந்த நீடில் உள்ளே விட்டு பேக் சைடு எடுத்து, அவ்வளோதான். சிம்பிளாக முடிஞ்சிச்சு. ஜஸ்ட் 2 மினிட்ஸில் நம்ம முடிச்சிடலாம் இதை. பேக் சைடில் ஒரு நாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கட் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பாய்.